அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்பும் பாஸ்டரை. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஜோய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். சந்தோஷமாக அவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தைகளை அறிய அறிய உடைய முகத்துல சந்தோஷம் மலர வேண்டும். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் இடைப்படும்படியாக அவருடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகள், மகிழ்ச்சியான வார்த்தைகள், பலன் தருகிற வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை நிறைவினால அந்த வார்த்தைகள் பேச இந்த சந்தோஷத்தை கொடுக்க, மகிழ்ச்சியை கொடுக்க, உம்மோடு இருப்பது, உம்மை பாடுவது, உம்மை துதிப்பது அது ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறது, பலத்தை தருகிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள அவருடைய கேட்கிற காதுகளை கொடுத்து, உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, அவருடைய மனதில உம்முடைய வார்த்தைகள் மூலமாக அந்த மனதில பரிசுத்த ஆவியானவர் செயற்பட எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலையும் நீர் முற்றுமுழுதாக எங்களுடைய மனதை பொறுப்படுக்கும்படியாக வேறு சிந்தனைகள் இல்லாதபடி உம்முடைய வார்த்தையில இணைந்திருக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்வில வளத்தை கொடுக்க, முன்னேற்றத்தை கொடுக்க, துக்கம் சந்தோஷமாக மாற, கவலைகள் கண்ணீர்கள் அகன்று விசுவாசத்துல வளர கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 118 அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சபைக்கு போகும் பொழுது குறைகளை பார்க்க கூடாது. பல மனிதர்கள் நாங்களும் அறியாத காலத்துல குறைகளை பார்த்தோம். அந்த இடத்துல போகும் பொழுது அங்கு இருக்கிற தலையாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை பார்க்க வேண்டும். அவருடைய கனிகளை, வரங்களை நாங்கள் தவறு செய்து விட்டோம். பாருங்கள், தானியேல் ஜெபித்தது போலதான் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அவருடைய இனங்கள் பாவம் செய்தது. எங்களுடைய சபைகள், ஊழியக்காரர்கள் பாவம் செய்தார்கள் என்றால் நீர் மன்னித்து இன்வரும் காலங்களில் உமக்கு பிரியமாக நடக்க முடியும். அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகரித்து கொடுக்க நாங்கள் இந்த காலத்துல ஜெபித்துக் கொள்ளவும் அவர் உண்டு பண்ணின நாளாக இருக்கிறது. பாருங்கள், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். எது? அவருக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது அவரை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒன்றான மெய்த்தேவன், அவர்தான் ஒரே ஒரு மெய்யான தேவன். பாருங்கள், மதங்களில மனிதர்களால் கைவேலையினால தெய்வங்கள், எங்களுடைய தேவன் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவர்களில் பெரிய தேவன், ஒன்றான மெய்த்தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். பாருங்கள், அவர்களுடைய மதங்களில இந்த ஆவிகள் தான் அதற்குள்ள செயற்படுத்தும். பொல்லாத ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள் ஒவ்வொரு மதங்களுக்குள்ளேயும் செயற்படும். பெருமை உள்ள ஆவிகள். எங்களுடைய தேவனுடைய ஆவி ஒரே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி, நன்மையை செய்கிற ஆவியாக இருக்கிற 9 விதமான நல்ல குணங்களையும் தந்து எங்களை அப்படி வாழ வைக்கிறதாக இருக்கிறது. நாங்கள் மாம்சத்தில் இருக்கும் பொழுது மாம்ச குணங்கள் வர வேண்டி இருக்கும். அதால தான் நாங்கள் ஆவியில சபைக்கு போகும் பொழுது எங்களை நாங்கள் ஆவியில நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வீட்டிலேயே ஜெபித்து துதித்து அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது
அஹ், ஆலயத்துக்கு போகும் பொழுது, நீங்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது நீங்கள் அந்த அபிஷேகத்துல போய் அந்த அபிஷேகத்திலேயே உங்களுடைய ஆராதனையில பங்கு கொள்ள வேண்டும். கொள்ளும் பொழுது உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஒரு அதிக அளவு பேசிவிட்டு போனீர்களாக இருந்தால் மக்களோடு அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணர முடியாது. இப்படியாக அந்த அந்த தேவனை தான் நீங்கள் ஆலயத்தில் பார்க்க போகிறீர்கள். அவர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக தருகிற தேவனாக இருக்கிறார். அதோடு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 4:13 வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி அந்த அந்த அபிஷேகத்துல விவேகம் இருக்கும், ஞானம் இருக்கும், புத்தி இருக்கும், அறிவு இருக்கும். ஒரு காரியத்தை பாருங்கள், சில மனிதர்கள் காரியங்களை கஷ்டப்பட்டு செய்வார்கள். பாருங்கள், இலங்கை இந்தியா தேசங்களில ஆரம்ப காலங்களில மனித பலம்தான் அதிக அளவு பாவித்து வேலை செய்வார்கள். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, கிறிஸ்தவ நாடுகளில ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஈக்யூப்மெண்ட்ஸை வைத்திருப்பார்கள். அந்த ஈக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக இலகுவாக ஒரு பொருளை தூக்குவது, பல காரியங்களை செய்யும் பொழுது இலகுவாக செய்கிறதற்கான தொழில்நுட்பங்களை அந்த கிறிஸ்தவ நாடுகளில் அதிக அளவு அந்த காலத்தில இருந்தே அப்படியான தொழில்நுட்பங்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எங்களை எல்லாம் செய்ய அந்த ஞானத்துக்கூடாக, புத்தி கூடாக, அறிவு கூடாக இலகுவாக பல காரியங்களை நாங்கள் செய்ய முடியும். அவர் எங்களுடைய சிறை இருப்பை திருப்பும் பொழுது, பாருங்கள், சிறை இருப்பை திருப்புவார். நாங்கள் ஆரம்பத்தில் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது ஒரு பாவ மத ஒரு வழிபாடுள்ள வாழ்வில நாங்கள் பிறக்கிறோம். அதன் பின்பு இயேசு இடத்துல பிறக்கும் பொழுது எங்களுடைய சிறை இருப்பு மாறுகிறது, எங்களுடைய பழைய சுபாவம் மாறுகிறது. பிசாசின் பிள்ளைகளாக நாங்கள் தீமை செய்கிறவர்களாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக வாழ்ந்தோம். இயேசுடைய பரிசுத்த ஆவி வந்த பின்பு எங்களுடைய வாழ்வு மாறுகிறது. அப்படி அது பிசாசின் இருளுக்குள்ள வாழுகிற வாழ்வு. இந்த இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறவராக. இயேசுவை நாங்கள் போக்கஸ் பண்ணி இயேசுவை போல வாழ எங்களை பழக்கி வைக்கிறார். பாருங்க, நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் இயேசுவை போல. இந்த கடைசி காலத்துல நாங்கள் மாறிவிட வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்து நடக்கும் பொழுது அந்த அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து நாங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றி இயேசுவை போல எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை 400 வருடங்களுக்கு மேலாக பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பாருங்கள், மோசே மூலமாக அவர்களுடைய சிறையிருப்பு மாறினது. சிறையிருப்பு மாறும் பொழுது பாருங்கள், அப்பொழுது நாங்கள் சங்கீதம் 126 2வது வசனத்தில், அப்பொழுது வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். சங்கீதம் 176 3வது வசனத்திலே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பாருங்கள், பார்வோனின் சேனையையும் பார்வோனின் ரதங்கள், அந்த சேனைகள் எல்லாவற்றையும் செங்கடலில் மூழ்கடித்தார். எந்த ஒருவரும் திறக்க முடியாத ஒன்றான மெய்த்தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு, யெகோவா தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு செங்கடல் 2ஆக பிரிந்தது. பாருங்கள், இப்படியாக யோர்தான் நதி பின்னிட்டு போனது. இப்படியாக எரிகோ கோட்டையை தேவனின் வசனத்தின்படி அவர்கள் ஆர்ப்பரித்து துதி எடுக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டை விழுந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சாதாரண எந்த ஒரு யுத்தத்திலே நடக்க முடியாத காரியங்கள். தேவனுடைய சமூகம் மோசேக்கு முன்பாக
போய் அந்த யெகோவா தேவன் இப்படியான காரியங்களை செய்தார், கரம் நீட்டப்படும். இந்த கடைசி காலத்திலே பாருங்கள், இப்படியாக கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அந்த கானான் தேசத்தில் அந்த யோர்தானுக்கு அப்புறத்திலே இருந்த மக்கள் எல்லாரும் இந்த விக்கிர ஆராதனைக்கு ஆட்களாக இருந்தார்கள், விக்கிர ஆராதனை செய்பவர்களாக. அவர்கள் இவர்கள் பயந்தார்கள். இப்படியான தேவனா இவர்களுடைய தேவன்? செங்கடலை இரண்டாக பிளக்கிற தேவனா? எல்லாருக்கும் நடுக்கம், பயம் வந்தது. பாருங்கள், இவர்கள் மகிழ்ந்திருக்க செய்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரை நீங்கள் விட்டு விடக்கூடாது. இப்படியாக கானான் தேசத்துக்கு வரைக்கும் அழைத்து சென்று அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு எந்த குறைவும் இல்லாத பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவர் எங்களை இஸ்ரவேல் ஜனங்களை, அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்க முன்பாகவே அந்த கட்டளையை கொடுத்தார். உன்னுடைய சந்ததி 400 ஆண்டுகள். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறீர்கள், இந்த மதத்தில் இருக்கிறீர்கள், எப்படியான சிந்தனையில இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் உங்களுடைய தேவன் அறிகிறவராக இருக்கிறார். ஈசாக்கு பிறக்க முன்பாக ஆபிரகாமின் சந்ததி 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் என்பதை அறிந்தவராக அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி சொன்னபடி செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். சொன்னபடி உயிர்த்தெழுந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சொன்னபடி கானான் தேசத்தில அவர் வாக்குறுதி அளித்தால் ஒரு பொழுதும் மாற மாட்டார். உங்களை அழைத்தவர், அபிஷேகம் தந்தவர், உங்களை ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல நாங்கள் இயேசுவுக்காக வாழ நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் இந்த காலத்துல அவருக்கு பிரியமானதை செய்து நீங்கள் கால் வைக்கும் பொழுதுதான் அவர் அடுத்த ஸ்டெப்பை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன ஊழியம் செய்வதென்று பலர் இன்றைக்கு நீங்கள் தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். பாருங்கள், அவர் அதற்காகத்தான் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வருகிற காலங்கள் நெருங்கி கொண்டு வருகிறது. பாருங்கள், இந்த காலங்களை நாங்கள் ஆண்டவருடைய கடைசி கால எச்சரிக்கைகள் அதிகமாக வந்துவிட்டது. இனி இறுதிக்கு யுத்தங்களுக்கும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது நாடுகள். 2 பக்கமாக நாடுகளும் பிரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கிறிஸ்தவ நாடுகள், மற்ற பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத பிசாசின் நாடுகளாக, பிசாசின் பிள்ளைகளாக பாருங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய இந்த காலத்துல நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஏதாவது ஒரு சுவிசேஷ ஊழியத்தை, சாட்சி சொல்லுகிற ஊழியத்தை இப்படியாக இந்த கடைசி காலத்துல இயேசுடைய வருகை கொஞ்ச காலம், அதன் பின்பு பிசாசு கட்டப்படுவான். பாருங்கள், பிசாசுக்கு ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு என்பது நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனோடு நித்தியமாக இந்த உலகத்தில ஒரு குறிப்பிட்ட வருட வாழ்க்கை தான், 70, 80, 100 வயது வரை வாழ முடியும். அதன் பின்பு நேரம் இல்லாத நித்தியமாக வாழுகிற வாழ்வு. பாருங்கள், நீங்கள் இயேசுவை விட்டீர்களாக இருந்தால் மறுபக்கத்துல நித்திய நிந்தையில, நரகத்துல வாழ முடியும். பாருங்கள், இன்றைக்கு மதங்கள், இந்த விக்கிர ஆராதனை மதங்கள், முஸ்லிம் மதங்கள், இப்படியாக புத்திஸ்ட் மதங்கள் எல்லாம் அறியாமல் வாழுகிறார்கள், அறியாமல் சங்காரமாகிறார்கள், நித்திய நரகத்தில விழுந்து போகிறார்கள். ஆனால் இயேசு அன்புள்ளவராக தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு காலத்தை பின்போட்டு கொண்டு வருகிறார். இனி காலம் செல்லாது. எல்லாரும் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவர்களாக உங்கள் எல்லாரையும் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் உங்களுடைய சிறை இருப்பை திருப்புகிற தேவனாக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பிலிப்பியர்
4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்படி சந்தோஷமாக இருப்பது? இந்த சந்தோஷம் எங்களுடைய தேவனிடத்திலே இருந்து வருகிறதாக இருக்க வேண்டும். துக்கம் பிசாசிடத்திலே இருந்து வருகிறது. பாருங்கள், எங்களுடைய மனதில ஒரு துக்கம் வரும் பொழுது அந்த துக்கத்துக்கு காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால் பிசாசு அந்த தோட்ஸை போடுவான். உங்களுடைய மனதில தான் முதலில் ஒரு இச்சை வருகிறது. அந்த இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. அதே போல உங்களுடைய ஆத்துமாவில துக்கமும் சந்தோஷமும் வரும். பாருங்கள், இந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. இந்த ஆத்துமாவை தேற்றப்பட வேண்டும். அது தேவனுடைய வசனத்தினால தான் தேற்றப்பட வேண்டும். வேறு எதாலையும் நீங்கள் தேற்ற முடியாது. பாருங்கள், சங்கீதம் 23 அவரின் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் தவறான பாதையில நடக்கும் பொழுது ஆத்துமா துக்கப்படும். நீங்கள் தவறான காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய ஆத்துமா கவலைப்படும். திகைப்பீர்கள், பயப்படுவீர்கள், கவலைப்படுவீர்கள். அது பிசாசுக்கூடாக வருகிறது. அந்த காரியங்களை ஆத்துமா உடைய வசனங்களினால, தேவனுடைய வசனங்களினால திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மனதில உங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை போடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால என்னுடைய மனதில பரிசுத்த ஆவியானவர் நீர் இருக்க வேண்டும் என என்னுடைய சிந்தனையில, என்னுடைய தோட்ஸில பரிசுத்த ஆவியானவருடைய தோட்ஸ் தான் இருக்க வேண்டும். பிசாசின் தோட்ஸுகளை நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். அப்படியான தோட்ஸுகள் வரும் பொழுது, உங்களுடைய பழைய பாவ சிந்தனைகள் வரும் பொழுது ரிஜெக்ட் பண்ண வேண்டும் அந்த தோட்ஸுகளை. இப்படியான எண்ணங்கள் வரும் பொழுது யோசிப்பு பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? என்னை அழைத்த தேவன், தரிசனம் தந்த தேவன், தரிசனத்தில வழி நடத்துகிற தேவன் என்று உறுதியாக நம்பி இருந்தான். அந்த தரிசனத்தில நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தான். பாருங்கள், நரகத்துக்கு போகிறவர்கள் இப்படி அறியாமல் தான் அந்த தேசத்துக்கு போகிறார்கள். பாருங்கள், வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவானும் 7 லாசருசும் மரிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். 7 லாசருசு ஆபிரகாமின் மடியில சந்தோஷமாக இருக்கிறான். பாருங்கள், இதுதான் இந்த இன்றைக்கு நடக்க போறது. நீங்க மதத்துல வாழ்வீர்களாக இருந்தால் இயேசு எனக்கு வேண்டாம் என்று வாழ்வீர்களாக இருந்தால் இறுதியாக போகிற இடம் இந்த பாதாளமாக இருக்கிறது. அது நித்திய வேதனை உள்ள இடமாக இருக்கிறது. பாருங்கள், முஸ்லிம் மக்கள் பாவம் அந்த முகமட் என்பவர் இன்றைக்கு யூடியூப்ல அடித்தீர்களாக இருந்தால் நரகத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள், தான் கடைசி ப்ராஃபிட் என்று சொல்லி அந்த முஸ்லிம் மக்களுக்கு ஒரு தவறான காரியங்களை எழுதிவிட்டு போயிருக்கிறார். வேதனைப்படுகிறார். தான் செய்த பாருங்கள், ஒரு பாவத்தில் வாழ்ந்தவர், ஒரு ஒரியராக வாழ்ந்தவர், மற்றவர்களை கொலை செய்து வாழ்ந்தவர், போராட்டக்காரராக வாழ்ந்தவர். பாருங்கள், ஒரு மதத்தை கொல்லுவது என்பது கிறிஸ்தவ உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு கொலை செய்யாதிருப்பதாக என்பது எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாளை பிறந்த பொழுது அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், பாருங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் கொலை செய்கிறார்கள். முதற் கொலை அந்த பிசாசு கூடாக வருகிறது. தேவனுடைய வார்த்தை கட்டளையே கொலை செய்யாதிருப்பாயாக என்பது காயின் ஆவேலை கொல்லுகிறார். பாருங்கள், இப்படியாக காயின் கொலை செய்த பின்பு கூட தேவனுக்கு விரோதமாக நான் காவலாளியோ என்று சொல்லி கொலை செய்த பிறகு அவர்களுக்கு ஒரு துணிவும் வருகிறது. அது பிசாசுடைய துணிவு. ஆனால் அப்படியான மக்களை தேவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தன்மையை கொடுக்கிறார். என்னிடத்துல வரும்பொழுது இரத்தம் சிவப்பாக இருந்தாலும் நான் மன்னிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவை பலர் இப்படியான கொலை செய்தவர்கள் கூட பாருங்கள், கொலைக்கு உடந்தையா இருந்தவர் தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினவர். இதயபூர்வமாக இயேசு கிறிஸ்துவிடத்துல மன்னிப்பு உண்டு. இதயபூர்வமாக மன்னிப்பை கேட்டு இந்த பாவத்தை செய்யக்கூடாத என்ற உணர்வோடு அந்த ஊழியத்தை அவர் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் தேவன் எல்லாரையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார்.
இந்த பரலோக பாக்கியத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. எல்லா 70 தடவைக்கு மேலாக எங்களுடைய தேவன் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார், பாவியை நேசிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது. நாங்கள் எல்லோருமே தேவ சாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, இன்னும் ஒரு மனிதர், நாங்கள் இருவரும், நீங்கள் மதத்தில் இருந்தாலும் நீங்களும் தேவ சாயல், நானும் தேவ சாயல். தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை கொல்லக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறார். தேவனோடு, அந்த ஒன்றான மெய்த்தேவனோடு அவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படி சந்தோஷமாக இருக்கிறவரிடத்தில நாங்கள் ஏசாயா 66:14 வசனத்தில பார்க்கும் பொழுது, ஏசாயா 66:14 உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்துல சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்களுடைய எலும்புகள் பசும்புல் போல பலத்தை தருகிற தேவனாக இருக்கிற ஔஷதம், தேவனுடைய வார்த்தையில மருந்து. எங்களுடைய டாக்டர்ஸ் நீங்க மருந்து எடுத்து பலத்தை பெறுவது போல இந்த ஔஷதம், ஒரு சுகமளிக்கும் மருந்து தான் எங்களுடைய ஒன்றான மெய்யான மருத்துவர். எங்களை உருவாக்கினவர் தான் மருத்துவர். இந்த உலக மருத்துவர்களை விட மேலான மருத்துவர், எங்களை உருவாக்கின மருத்துவர். எங்களுடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம், அவர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். வலக்கரத்தை பிடித்து எங்களை வழிநடத்து. அவருடைய கரமும் சத்துருக்களிடத்துல இயேசு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவுக்கு எதிராக செயற்படுகிற இடங்கள்ல மதத்துகளில் உள்ள தேவர்களுக்கும் ஒரு நாள் தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அந்த தேவர்கள் வணக்கங்களை செய்வீர்களாக இருந்தால் எரேமியா 10:11 வசனம் சொல்லுகிறது, அந்த தேவர்களை நான் ஒரு நாள் தண்டிப்பேன் என்று மெய்யான தேவன் சொல்லுகிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், எரேமியா 10:11. ஆதலால மெய்யான தேவனிடத்துல நீங்கள் மனம் திரும்பிவிட, ஒன்றான மெய் தேவனிடத்துல அந்த அவருடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. பாருங்கள், சந்தோஷத்தை தருகிறது. சங்கீதம் 119:92 வசனத்துல, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாருங்க, நாங்கள் இந்த வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு சங்கமம், நித்திய வெளிச்சம் ரேடியோவில் இருக்கிற அனைவரும் இந்த வேதம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. அதை நாங்கள் எங்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறது. கவலை கண்ணீர்களை எடுத்து போடுகிறது. திகையாமல், கலங்காமல், பயப்படாமல் எங்களை வாழ வைக்கிறது. பாருங்கள், பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. பாருங்கள், யுத்தம் வந்தது, கொரோனா வந்தது, ஆனால் நாங்கள் அவரிடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது, உத்தமமாக இருக்கும் பொழுது, இயேசுவை போல வாழும் பொழுது, எந்த உங்களுக்கு பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் எங்களை தேவன் காக்கிற தேவனாக இருக்கும். பாருங்கள், பட்டினி பஞ்சங்கள் வரும் பொழுது கூட தேவனுடைய வார்த்தை தான் எங்களை வாழ்வழிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், சிங்க குட்டிகள், ஒரு காட்டுல சிங்கம் தான் ராஜா. இந்த ராஜாவினுடைய பிள்ளை கூட பட்டினி கிடக்கும், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆனால் அந்த ஒன்றான மெய்யான கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, எல்லாவற்றையும் சந்திக்கிறவனாக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 6:33 சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும்
நீங்கள் பரலோக ராஜ்யத்தை, ஒன்றான மெய்த்தேவனுடைய ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். மதங்களுக்கு அப்படியான ஒரு பரலோக ராஜ்யமும் கிடையாது. அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்திலே இருந்துதான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். 1 பேதுரு 1 வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களை இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் வாசம் செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல வரும்பொழுது இயேசுவாக இருந்தவர் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், 3 நிலைகளில, எப்படி ஒரு தண்ணீர் 3 நிலைகள்ல இருக்கிறது போல, தண்ணீர் ஐஸாக ஆவியாக இருக்கிறது போல எங்களுடைய பிதா ஆவியானவராக இருக்கிறார். பரலோகத்தில அவருக்கு சரீரம் இருக்காது. இந்த உலகத்தில சரீரத்தோடு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர் ஆவியானவர். அவர் ஒரு மனுஷன், அவர் ஒரு ஆழ்த்தன்மை உள்ளவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார், ஆழ்த்தன்மை உள்ளவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கனிமரியாளோ இயேசுவாக பரிசுத்த ஆவியானவர் பிறந்தார் கனிமரியாளின் வயிற்றில. பாருங்கள், அவர் எங்களுக்குள்ள இருந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நீதிமொழிகள் 8:30 பார்க்கும் பொழுது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தை வட்டணிக்கையில, இந்த உலகத்தை படைக்கையில, வானங்களை உருவாக்கையில தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு அவருடைய செல்ல பிள்ளையாக, அவருடைய செல்ல பிள்ளையாயிருந்து, நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், அவர் இன்றைக்கு சிலுவையில மரிக்க வைத்து நாங்கள் தான் இன்றைக்கு தேவனுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரோடு கூட வாழுகிற வாழ்வு, இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். இருதயத்தில நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து வைக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுகிறது. மன மகிழ்ச்சி, உங்களுடைய முகமலர்ச்சியை தருகிறது. ஒரு இயேசுவோடு வாழுகிற வாழ்வு என்பது தேவைகள் எல்லாம் எங்களுடைய தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், துன்மார்க்கர் வழியில நீங்கள் நடந்து விட்டு சீரியல்ல காலத்தை கழித்து விட்டு, என்னுடைய கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, உங்களுடைய கடவுள் ஒன்றுமே செய்ய மாட்டார். நீங்கள் தேவன் சொன்னபடி வாழும் பொழுதுதான் அந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அவர் தான் எங்களை படைத்த தேவன். ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் பாருங்கள், எருசலேமில எங்களை அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 66:13 வசனத்தில, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில தேற்றப்படுவீர்கள். இப்படி எங்களை தேற்றி வாழ வைக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவருடைய பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் கனிகளில சந்தோஷம் இருக்கிறது. ஒரு கனி சந்தோஷமாக இருக்கிறது, ஜோய் ஆஃப் த லார்ட். அதை நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நாங்கள் உணர முடியும், அந்த பலனை நாங்கள் உணர முடியும். பாருங்கள், நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஆசை எல்லாம் இயேசுதான், எங்களுடைய தேவன் தான். அந்த பரலோக வாழ்வுதான் இன்மைக்கு பின்பு அவரோடு கூட வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்திலேயும் சந்தோஷமாக வாழுகிற வாழ்வு. இந்த சிற்றின்பங்கள் ஒரு சந்தோஷம் அல்ல, அது உங்களுக்கு ஒரு பாவம். சிற்றின்பங்களால வருகிறதெல்லாம் ஒரு பாவம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பணச்செலவு, நஷ்டம், உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பலவிதமான காரியங்கள் நடக்கும். தேவனுடைய பரிசுத்த ஆவியோடு வருகிற
அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல கிடைக்க முடியாத சந்தோஷம். ஒரே ஒரு ஆவிதான், எங்களுடைய தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி. அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது இந்த வேதாகமம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை, ஆத்தும பெலனை தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், யாக்கோபு 1 22 வசனத்தில, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். இன்னும் கொஞ்ச காலம்தான் இயேசுடைய வருகை இருக்கிறது. இந்த காலத்தில நாங்கள் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நாங்கள் எங்களைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும், அதன்படி நடக்கிறவர்களாக. பாருங்கள், மகாத்மா காந்தி இந்த புதிய ஏற்பாட்டை படித்துவிட்டு இப்படி வாழுகிற மனிதர்களை தேடிக்கொண்டிருந்தார். பாருங்கள், அப்படியாக வாழுகிறவர் குறைவு. இந்த கடைசி காலத்துல நாங்கள் இயேசுவை போல மாறிவிட வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவரை போல மாறும் பொழுதுதான் மக்கள் எங்களில இயேசுவை பார்ப்பார்கள். அவரை அறிகிற அறிவை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பயப்படக்கூடாது. பயந்தால் அந்த காரியம் விசுவாச குறைவுதான் பயத்தை தருகிறது. பயம் பிசாசிடத்திலே இருந்து வருகிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில வைக்கிற வார்த்தையில நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். பாருங்கள், யோபு பயந்த பொழுது அந்த காரியம் ஏற்பட்டு விட்டது. யோபு 3:25 சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இப்படியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் துக்க வீடுகளுக்கு போகும் பொழுது நாங்கள் அவர்களோடு துக்கத்தையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், இயேசு அந்த லாசரத்தை இறந்த பொழுது அவர் இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். யோவான் 11:35 அவர் எங்களைப் போல அவர் எங்களைப் போல அவர் வாழ்ந்து காட்டினார். 2 கொரிந்தியர் 13:11 வசனத்திலே கடைசியாக, சகோதரனே சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருக்கும்படிதான் எங்களுக்கு கற்று தருகிறார். நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏகசந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவன் உங்களோடு இருப்பார். சந்தோஷமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இப்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும் பொழுது அவர் அந்த சமாதானத்தை தருகிற தேவன் எங்களோடு கூட இருப்பார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளிலே எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல எந்த இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வசனத்தில நிறைந்திருக்க, இதயத்தில வசனத்தை நிறைந்திருக்க, மனதில பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட, அந்த சத்துரு போடுகிற தோட்சிகள் அந்த மனதில வராதபடி பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருடைய மனதை நீர் இந்த நேரத்தில நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய மனதில சத்துருவின் தோட்ஸ் வராதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அந்த தோட்ஸை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துரு தோட்சுகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய மனதிலே இருந்து அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடைய
வாயில பேச நீர் கிருபை செய்வீராக. கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல பாவங்கள் சாபங்கள் இருந்தால் இந்த நேரத்துல இயேசுவின் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்மில மகிழ்ச்சியாக இருக்க சந்தோஷமாக இருக்க கிருபை செய்வீராக. இந்த நேரத்தில் அவர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகத்தை நிரப்புவீராக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவீராக. கவலை கண்ணீர்களை எடுத்து போடுவீராக. உம்முடைய பய ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் சந்தோஷத்தை கொடுத்து உம்முடைய ராஜ்யத்தில வாழ அவர்களை தயார்படுத்துவீராக. முடிவு பரியந்தம் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்த்து உம்முடைய அன்பு எங்களை பிடிக்காமல் எங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில சங்கீதம் 118 சங்கீதம் 24 இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இது மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லப்படுது. வார்த்தைக்கு இணங்க நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். திருப்பி நாங்கள் சந்தோஷமாயங்க சொல்றேன். நிச்சயமாக நாங்கள் இடத்துல மன்னிப்பு பெற்று நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். உடைய வெளிச்சம் நம்முடைய பிரயாசம் இந்த மதவரை பிடித்தவர்கள் மன்னன் திரும்பத்தக்கதாகும். அவர்களுக்குள்ள இந்த மதவரியினால மனக்குழப்பங்கள் வேதனைகள் வராதபடிக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவோம். இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட சுவிசேஷம் நிச்சயமா அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அருமையான வார்த்தையை கொடுத்தீங்க பாஸ்டர். நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாளைய தினத்தில் சந்திக்கும் வரைக்கும் தோசமாத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர். Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen. God bless you too, pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். நிச்சயமாக நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை தேவ பலன் என்று நெகேமியா கூட சொல்லுகிறார். அப்படியாக நாங்கள் மகிழ்ச்சியா இருந்து தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளும். பலவீனப்படுத்தாதபடிக்கு அந்த சத்துருவானவன் யாரை விழுங்கலான்னு வகை தேடி கொண்டிருக்கிறான். நாங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போனோம்னா அவன் அந்த பாதையை அந்த வேயை பயன்படுத்துவான். அப்படியாக அவங்க பயன்படுத்தாதபடிக்கு நாங்கள் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இந்த நாள் ஒவ்வொரு நாளும் நிச்சயமா கர்த்தர் கிருபையா எங்களுக்கு தார அந்த இந்த புதிய வருடத்துல இந்த 21ஆம் நாளை நாங்கள் சந்திச்சிருக்கோம்னு சொன்னா இது கர்த்தர் தந்த நாள். இதிலே நாங்கள் மகிழக்கடுவோம், மகிழ்ந்திருப்போம், ஒரு வார்த்தையில் நினைத்திருப்போம், ஒருவருக்கு ஒரு மன்னிப்போம், வெளிச்சத்தை சத்தியத்தை மற்றவருக்கு சொல்லுவோம். பாரம் ஒன்றை நமக்கு நெருக்கிய வட்டும். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. அதற்கு சோஸ்திரம். நாங்கள் இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருந்தோம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. நிச்சயமாக அவர்களை முன்குறித்தார். அவர்களை அழைத்து வந்து தகப்பன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தார். வார்த்தையில மகிமைப்படுகிற தேவன். சங்கீதம் 65:2 சொன்னாங்க. அந்த வார்த்தையில மகிமைப்படுகிற தேவன் இந்த நாளும் வார்த்தை வந்து நம்ம மகிமைப்பட